SQLோட 9வது வகுப்புல இருக்கிறோம். இன்னைக்கு இந்த கிளாஸ்ல பிரைமரி கீக்கும், ஃபாரின் கீக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன? எப்படி அத ரியல் டைமா நம்ம டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு டெமோவா பார்க்க போறோம். சரிங்களா? முதல்ல பிரைமரி கீனா என்ன? ஒரு டேபிள்ல ஒரு சில காலம்ஸ் இருக்கு. சரிங்களா? அந்த காலம்ஸ்ல ஏதாவது ஒரு காலம் மட்டும் நீங்க யூனிக்கா இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, அந்த காலம்க்கு நம்ம பிரைமரி கீ கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஆனா ஃபாரின் கீ அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 2 டேபிள் தேவைப்படும். சரிங்களா? ஒரு டேபிள்ல பிரைமரி கீ இருக்கும். அந்த பிரைமரி கீக்கான ஃபாரின் கீ வந்து இன்னொரு டேபிள்ல இருக்கும். சரிங்களா? ஃபாரின் கீன்னு பேசிக்கா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஃபாரின் கீல உள்ள எல்லா டேட்டாவுமே ஏதாவது ஒரு டேபிள்ல உள்ள பிரைமரி கீ உடைய டேட்டாவா தான் இருக்கும். சரிங்களா? பிரைமரி கீ அப்படிங்கிறது ஒரே ஒரு டேபிள்ல உள்ள டேட்டாவ மட்டும் தான் டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரிங்களா? அதனால 2, 3 டேபிளுக்கு இடையில லிங்க் அப்படிங்கிறது கிரியேட் பண்ண தேவையில்ல. ஆனா ஃபாரின் கீ அப்படிங்கிறது 2 டேபிளுக்கு இடையில லிங்க் கிரியேட் பண்ணும். சரிங்களா? பிரைமரி கீல வந்து நல் வேல்யூ அலோவ்டு கிடையாது. ஆனா ஃபாரின் கீல நல் வேல்யூ அலோவ்டு. ஒரு டேபிள்ல ஒரே ஒரு பிரைமரி கீ தான் இருக்க அலோவ் பண்ணுவாங்க. ஆனா ஒரு டேபிள்ல மல்டிபிள் ஃபாரின் கீ இருந்துக்கலாம். சரிங்களா? உங்களுக்கு இப்போ இந்த 2க்கும் இடையில உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படின்னு சொல்லி புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ இத எப்படி ரியல் டைமா டேட்டாபேஸ்ல கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி ஒரு டெமோ பார்க்க போறோம். முதல்ல நம்ம ஒரு டேபிள் கிரியேட் பண்ணணும். சரிங்களா? நீங்க இப்ப டேட்டாபேஸ பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ண ஸ்கீமால கனெக்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த ஸ்கீமால டேபிள வந்து நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா, எந்த விதமான டேபிளுமே இல்ல. சரிங்களா? இந்த ஸ்கீமாவ நம்ம என்ன பண்ண போறோம்னா, டிஸ்கனெக்ட் பண்ணிட்டு திரும்ப ரீகனெக்ட் பண்ண போறோம். சரிங்களா? கனெக்ட் பண்றேன். கனெக்ட் பண்ணிட்டு நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த கன்சோல் விண்டோ ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல தான் நம்ம டேபிள கிரியேட் பண்ண போறோம். உங்களுக்கு எப்படி டேபிள் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி தெரியலன்னா, நம்மளுடைய பழைய கிளாஸஸ்ல உள்ள வீடியோக்கள போய் பாருங்க. எப்படி டேபிள் கிரியேட் பண்றது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிரும். சரிங்களா? இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, கிரியேட் டேபிள் அந்த டேபிள் நேம போட்டுட்டு, என்னென்ன காலம்லாம் உங்களுக்கு கிரியேட் பண்ணணுமோ எல்லா காலமும் டிஃபைன் பண்ணிட்டு, கடைசி லைன்ல பிரைமரி கீய டிஃபைன் பண்ணணும். சரிங்களா? இந்த டேபிள் நேம் என்னது? பேஷண்ட். நார்மலா ஒரு ஹாஸ்பிட்டல்ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு சில பேஷண்ட் வருவாங்க. அதாவது நோயாளிகள் வருவாங்க. ஒவ்வொரு நோயாளிகளுக்கும் ஒவ்வொரு டாக்டர் இருப்பாங்க. நம்ம இந்த டெமோல என்ன பண்ண போறோம்னா, பேஷண்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள்ல பிரைமரி கீ கிரியேட் பண்ண போறோம். அதே மாதிரி இன்னொரு டேபிள் டாக்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள கிரியேட் பண்ண போறோம். அந்த டாக்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள்ல வந்து ஃபாரின் கீ கிரியேட் பண்ண போறோம். எப்படி இந்த பிரைமரி கீ, ஃபாரின் கீ அப்படிங்கிறது லிங்க் ஆகும் அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல உள்ள ஒவ்வொரு பேஷண்ட்டுக்கும் நம்ம ஒரு டாக்டர் அசைன் பண்ண போறோம். அந்த டாக்டருடைய டீட்டெயில்ஸ் எங்க இருக்கும்? டாக்டர் அப்படிங்கிற டேபிள்ல இருக்கும். சரிங்களா? இப்ப நீங்க பார்த்தீங்கன்னா, இந்த டேபிள நம்ம கிரியேட் பண்ணலாம். சரிங்களா? ஒரு பேஷண்ட்டுக்கு என்ரோல்மென்ட் நம்பர் அப்படிங்கிறது யூனிக்கா இருக்கிற மாதிரி நம்ம பிரைமரிக்கு கிரியேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப என்ன பண்றேன்னா, அந்த கொயரி எக்ஸிக்யூட் பண்றேன். டேபிள் கிரியேட்டட்ன்னு வந்துருச்சு. இத என்ன பண்ணுங்கன்னா, ஃபர்ஸ்ட் கமிட் குடுத்துக்கோங்க. சரிங்களா? குடுத்த பிறகு இப்ப என்ன பண்ணுங்கன்னா, இந்த டேபிள்ல ஏதாவது டேட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி முதல்ல பாருங்க. சரிங்களா? நம்ம கிரியேட் பண்ண டேபிள்ல நான் என்ன பண்றேன்னா, ஏதாவது டேட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்குறேன். சரிங்களா? டேபிள் டேட்டா வந்து எம்ப்டியா இருக்கு. இப்ப என்ன பண்ண போறோம்னா, நம்ம டேட்டாவ இந்த டேபிள்ல இன்சர்ட் பண்ண போறோம். எப்படி இன்சர்ட் பண்ண போறோம்? இன்சர்ட் கொயரிய வச்சு இந்த டேபிள்ல டேட்டாவ இன்சர்ட் பண்ண போறோம். சரிங்களா? இன்சர்ட் கொயரிய பாருங்களா. முதல்ல நீங்க எல்லா காலமும் நீங்க ஃபோக்கஸ் பண்ண தேவையில்ல. இந்த என்ரோல்மென்ட் நம்பர் அதாவது பேஷண்ட்டோட என்ரோல்மென்ட் நம்பர் அப்படிங்கிற காலம மாத்திரம் பாருங்க. ஏன்னா, அந்த காலம்ல தான் நம்ம பிரைமரி கீ அப்படிங்கிறத கிரியேட் பண்ணியிருக்கிறோம். சரிங்களா? இந்த கொயரிய எக்ஸிக்யூட் பண்றேன். எக்ஸிக்யூட் பண்ணா எக்ஸிக்யூட் ஆகுதா? 1 ரோ இன்சர்ட்டட்ன்னு வந்துருச்சு. சரிங்களா? திரும்ப அதே டேபிள ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? ஒரு ரோ ஆஃப் டேட்டா வந்து இன்சர்ட் ஆயிருக்கு. பிரைமரி கீய பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? டூப்ளிகேஷன் அப்படிங்கிறது அலவுட் கிடையாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா? நம்ம இன்சர்ட் பண்ண ரோவையே திரும்ப இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். சரிங்களா? இன்சர்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. சரிங்களா? என்ன எரர் வந்துருச்சு? யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்ன்னு வந்துருச்சு. யூனிக் கன்ஸ்ட்ரெயின்ட்னா என்ன? இந்த டேபிள்ல நீங்க ஆல்ரெடி இந்த டேட்டாவ இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அதாவது இந்த என்ரோல்மென்ட் நம்பர் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்ன்னு வருது. ஓகேங்களா? அதே நேரத்தில இன்னொரு கண்டிஷன் என்ன? நல்லா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி நான் என்ன பண்றேன்னா, இந்த டேபிள்ல வந்து என்ரோல்மென்ட் நம்பர் அப்படிங்கிறத இன்சர்ட் பண்றேன். ஓகேங்களா? இன்சர்ட் பண்ணி பார்க்குறேன். ஓகேங்களா? அடுத்த எரர் வருது. என்ன எரர் வருது? கேனாட் இன்சர்ட் நல் அப்படின்னு வந்துருச்சு. சரிங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பிரைமரி கீ காலம்ல வந்து நல் வேல்யூ இன்சர்ட் பண்ண முடியாது. டூப்ளிகேட் வேல்யூ இன்சர்ட் பண்ண முடியாது. சரிங்களா? நான் உங்களுக்கு வேற சில டேட்டாவுமே இன்சர்ட் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? அப்போ வேற ஏதாவது டேட்டா இன்சர்ட் ஆகுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்.
நான் இன்னும் ஒரு 3 ரோ ஆஃப் டேட்டாவ இன்சர்ட் பண்றேன். சரிங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா, எல்லா ரோ ஆஃப் டேட்டாவும் இன்சர்ட் ஆயிடுச்சு. எதற்காகன்னா, இந்த என்ரோல்மென்ட் நம்பர் அப்படிங்கிறது யூனிக்கா இருக்கு. அதனால இந்த டேட்டா எல்லாமே இன்சர்ட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இத எல்லாத்தையும் கிளியர் பண்ணிட்டு, திரும்ப ஒன்ஸ் அகைன் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். டேட்டா என்னென்னலாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. 4 ரோ ஆஃப் டேட்டா இருக்கு. ஒவ்வொரு ரோ ஆஃப் டேட்டாவும் என்ரோல்மென்ட் நம்பர் வந்து யூனிக்கா இருக்கு. அதுக்கு ஈக்குவலன்ட்டான டிசீஸ். ஒரு பேஷண்ட்டுக்கு என்னென்ன டிசீஸ்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ற மாதிரி டேட்டாவ நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். இப்ப என்ன டெமோ பார்க்க போறோம்னா, ஃபாரின் கீ எப்படி கிரியேட் பண்றது? சரிங்களா? ஃபாரின் கீ எப்படி கிரியேட் பண்ணுவீங்க? அதே மாதிரி ஒரு டேபிள் ஆஃப் டேட்டா கிரியேட் பண்ண போறோம். சரிங்களா? இதுல பார்த்தீங்கன்னா, கிரியேட் டேபிள், டாக்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள் கிரியேட் பண்ண போறோம். டாக்டர்ஸ்க்கு உண்டான டீட்டெயில்ஸ், டாக்டர் நம்பர் என்ன? அவங்களுடைய நேம் என்ன? அவங்களுடைய மொபைல் நம்பர் என்ன? அதே மாதிரி பேஷண்ட் என்ரோல்மென்ட் நம்பர். நம்ம என்ன சொன்னோம்? பேஷண்ட் டேபிள்ல உள்ள டேட்டாவ இந்த டாக்டர்ஸ் டேபிள்ல உள்ள டேட்டாவோட லிங்க் பண்ண போறோம். சரிங்களா? எப்படி லிங்க் பண்ணுவீங்க? அதுக்கு தான் ஃபாரின் கீ. ஃபாரின் கீ ஆஃப் எந்த காலம்க்கு? பேஷண்ட் என்ரோல்மென்ட் நம்பர் அப்படிங்கிற காலம்க்கு ரெஃபரன்ஸஸ் எதுக்கு ரெஃபரன்ஸ் பண்ணுது? ஆல்ரெடி நம்ம பேஷண்ட் அப்படிங்கிற ஒரு டேபிள கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறோம். அந்த டேபிள்ல பேஷண்ட் என்ரோல்மென்ட் நம்பர் அப்படிங்கிற ஒரு காலம் இருக்கு. சரிங்களா? இப்படி தான் நீங்க ஃபாரின் கீ கிரியேட் பண்ணணும். ஃபாரின் கீ கிரியேட் பண்றதுக்கு இந்த கடைசி லைன வந்து ஆட் பண்ண வேண்டியிருக்கும். சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்னா, இத கிரியேட் பண்ணிட்டு திரும்ப கமிட்ன்னு குடுக்குறோம். ஓகேங்களா? இப்ப இந்த டேபிள் வந்து என்ன ஆயிடுச்சு? கிரியேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்னா, ஒரு ரோ ஆஃப் டேட்டாவ இன்சர்ட் பண்ணி பார்க்க போறோம். எப்படி இன்சர்ட் பண்ணுவீங்க? ஓகேங்களா? இன்சர்ட் இன்டூ டாக்டர்ஸ் டேபிள்ல இன்சர்ட் பண்ண போறோம். டாக்டர் நம்பர் குடுத்துருக்கிறேன். டாக்டர் நேம் குடுத்துருக்கிறேன். அவங்களுடைய மொபைல் நம்பர், பேஷண்ட் என்ரோல்மென்ட் நம்பர். இதுல என்ன குடுத்துருக்கிறோம்? 1001. இந்த டேட்டா எங்கேருந்து எடுத்திருக்கிறோம்? இந்த டேட்டா வந்து நீங்க இப்ப பார்த்தீங்கன்னா, செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் த பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள்ல உள்ள டேட்டாவ நீங்க இன்சர்ட் பண்ணா மட்டும் தான் இன்சர்ட் ஆகும். அதாவது 1001 அப்படிங்கிற டேட்டா இங்க இருக்கிறதுனால மாத்திரம் தான் இந்த டேட்டா அப்படிங்கிறது இன்சர்ட் ஆகும். பார்த்தீங்களா? இன்சர்ட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ அங்க இல்லாத ஒரு டேட்டாவ இன்சர்ட் பண்றேன். ரேண்டமா பேஷண்ட் டேபிள்ல இல்லாத ஒரு டேட்டாவ இன்சர்ட் பண்றேன். என்ன எரர் வந்துருச்சு? இன்டெகிரிட்டி கன்ஸ்ட்ரெயின்ட். பேரண்ட் கீ நாட் ஃபவுண்ட். இதுல பேரண்ட் கீ அப்படிங்கிறது என்னது? பேஷண்ட் அப்படிங்கிற டேபிள் தான் பேரண்ட் டேபிள். டாக்டர்ஸ் அப்படிங்கிறது சைல்ட் டேபிள். நம்ம சைல்டு டேபிள்ல ஒரு டேட்டா இன்சர்ட் பண்றோம். அப்படி இன்சர்ட் பண்ணும்போது அந்த டேட்டா பேரண்ட் டேபிள்ல இருந்தா மாத்திரம் தான் இந்த சைல்ட் டேபிள்ல இன்சர்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்போ என்ன பண்ண போறோம்னா, நல் வேல்யூவ இன்சர்ட் பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா? நல் வேல்யூ இன்சர்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. கேனாட் இன்சர்ட் நல் வேல்யூ இன்டூ திஸ் ஃபாரின் கீன்னு வருது. சரிங்களா? இதுல நல் வேல்யூ அலோவ்டு. எதற்காக நம்ம இந்த ஃபாரின் கீல வந்து நல் வேல்யூ இன்சர்ட் பண்ண முடியலன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட்ட கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ட நீங்க எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்னா, அந்த டேபிள ஓப்பன் பண்ணிட்டு கன்ஸ்ட்ரெயின்ட்ன்னு குடுத்துக்கோங்க. கன்ஸ்ட்ரெயின்ட்ட நீங்க ஓப்பன் பண்ணீங்கன்னா அதுல நீங்க இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ட செக் பண்ணி பாருங்களேன். பேஷண்ட் என்ரோல்மென்ட் நம்பர் அப்படிங்கிறது நல்லா இருக்கக்கூடாது அப்படிங்கிற இன்னொரு கன்ஸ்ட்ரெயின்ட்ட நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். அதனால மாத்திரம் தான் நம்மளால என்ன பண்ண முடியல, இப்போ இந்த நல் வேல்யூவ இன்சர்ட் பண்ண முடியல. ஒருவேள நீங்க இந்த கன்ஸ்ட்ரெயின்ட்ட ரிமூவ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா நல் வேல்யூவ இன்சர்ட் பண்ண முடியும். சரிங்களா? உங்களுக்கு இன்னும் ஒரு சில டேட்டாவ இன்சர்ட் பண்ணி காட்டுறேனே. இப்போ இன்னும் ஒரு 3 ரோ ஆஃப் டேட்டாவ நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். அதையுமே இன்சர்ட் பண்றேன். ஓகேங்களா? இன்சர்ட் பண்றேன். இது எல்லாமே இன்சர்ட் ஆகும். சரிங்களா? எதற்காகன்னா, 1001 அப்படிங்கிறது பேரண்ட் டேபிள்ல இருக்கு. 1003ங்கிறது இருக்கு. இதுவுமே இருக்கு. ஸோ, இப்படி எல்லா டேட்டாவுமே பேரண்ட் டேபிள்ல இருக்கிறதுனால மாத்திரம் தான். சரிங்களா? பேரண்ட் டேபிள்ல பாருங்க. பேரண்ட் டேபிள்ல இந்த 4 டேட்டாவும் இருக்கு. அதே டேட்டாவ தான் என்ன பண்றோம்னா, சைல்டு டேபிள்லயும் இன்சர்ட் பண்ணி வச்சிருக்கிறோம். சரிங்களா? டாக்டர்ஸ் அப்படிங்கிற டேபிள பாருங்களேன். ஓகேங்களா. அதே டேட்டா தான் என்ன ஆயிருக்கு, இன்சர்ட் ஆயிருக்கு. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். இப்ப இத செக் பண்ணி பார்க்கிறதுக்கு, பிரைமரி கீ, ஃபாரின் கீ அப்படிங்கிறத எப்படி செக் பண்ணி பார்க்கலாம்னா, நீங்க டெலீட் கொயரி யூஸ் பண்ணுங்களா. நம்ம என்ன பண்ண போறோம்னா, பேஷண்ட் அப்படிங்கிறத என்ன பார்த்தோம், பிரைமரி டேபிள்ன்னு பார்த்தோம். அதாவது பேரண்ட் டேபிள். இந்த பேரண்ட் டேபிள்ல இருந்து ஒரு டேட்டாவ டெலீட் பண்ண போறேன். என்னால டெலீட் பண்ண முடியல. என்ன எரர் வருது? சைல்டு ரெக்கார்ட் ஃபவுண்ட். சரிங்களா? இதில நீங்க நல்லா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, ஒரு ஃபாரின் கீ கிரியேட் பண்ணீங்கன்னா, அந்த ஃபாரின் கீ டேபிள் இருக்குதுல்ல, அதில ஏதாவது டேட்டா இருந்துச்சுன்னா, நம்ம பிரைமரி கீ உள்ள டேட்டாவ டச் பண்ண முடியாது. அதாவது பேரண்ட் டேபிள்ல டச் பண்ண முடியாது. அப்படி நீங்க ஏதாவது ஒரு டேட்டாவ டெலீட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, முதல்ல சைல்டு டேபிள்ல உள்ள டேட்டாவ டெலீட் பண்ணணும்.
அதுக்கப்புறம் தான் பேரன்ட் டேபிள்ல உள்ள டேட்டாவ டெலீட் பண்ண முடியும். சரிங்களா? சைல்ட் டேபிள் என்னது? டாக்டர். ஸோ சைல்ட் டேபிள்ல என்ன பண்றேன்னா, டெலீட் பண்றேன். ஓகேங்களா? 1 ரோ ஆஃப் டேட்டா டெலீட் ஆயிடுச்சு. அப்படி டெலீட் ஆன பிறகு கமிட் குடுத்துட்டு, திரும்ப பேரன்ட் டேபிள்ல உள்ளத டெலீட் பண்ணுங்க. இப்போ டெலீட் ஆகும். ஓகே. இப்படிதாங்க நம்ம பிரைமரி கீ, ஃபாரின் கீ அப்படிங்கிறது ஒரு டேபிள்ல கிரியேட் பண்றது, அத ரிலேட் பண்றது. உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க. நன்றி.